அரசியல் ஒரு நபரை எப்படி பாதிக்கும், ஒரு நிறுவனத்தை எப்படி பாதிக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் அவர்கள். ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பட் கான்ட்ரவர்சியான பர்சன் யார் அப்படின்னா அதுவும் எலன் மஸ்க் அவர்கள் தான். அவருடைய நிறுவனம் டெஸ்லா. இந்த டெஸ்லாவினுடைய ஈவி காரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏகப்பட்ட டெக்னாலஜியுடன் இந்த டெஸ்லா கார் அப்படிங்கிறது பல நாடுகளிலும் விற்பனை செய்யப்பட்டு வருது. ஆனால் 2023 2024 கூட கம்பேர் பண்ணும்போது 2024 2025 அப்படின்னு சொல்கிற இந்த கார் விற்பனை ஜெர்மனியில் 60% சரிந்திருக்கிறது, பிரான்ஸில் 63% சரிந்திருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எலன் மஸ்க் அவர்கள் எடுத்த அரசியல் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலன் மஸ்க் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட நெருக்கமாக இருக்கார் அப்படிங்கிறத விட ஃபார் ரைட் குரூப் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. அந்த அரசியல் எங்களுக்கு பிடிக்கல, எனவே அவருடைய காரை வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யூகேல இந்த டெஸ்லா காரை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அதை இப்போ செகண்ட் ஹேண்டாக விற்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். இப்படி செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டு எலன் மஸ்க் அவர்களுடைய காரான இந்த டெஸ்லாவுக்கு அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகுது. எலன் மஸ்க் அவர்களிடம் கேட்கும்போது அரசியலுக்காக யாரும் இந்த காரை வாங்கலை, அந்த கார் ரொம்ப நல்லா இருந்தது அதனால் வாங்கியிருக்காங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஒரு அரசியல் புரிதலும் அவர் எடுத்த அரசியல் ஸ்டாண்டும் ஒரு பிஸ்னஸையே மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக மாற்றிருக்கு. இதே மாதிரி நாமும் ஏமாற்றப்படுகிறோம். எங்கே தெரியுமா? இங்கே ஏமாற்றப்பட்டது வாடிக்கையாளர்களோ இல்லாட்டி எலன் மஸ்க் அவர்களோ கிடையாது. அங்கே அவர் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் ஸ்டாண்ட், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது தான். நம்ம அரசியல்வாதிகள் நம்மளை எப்படி ஏமாத்துறாங்கன்னா கனிம வள கொள்ளை வழியாக, ஊழல் வழியாக, பொய் வாக்குறுதிகள் வழியாக இப்படின்னு சொல்லி பல வழிகளிலும் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இதிலிருந்துலாம் நமக்கு விழிப்பு வருமா? டெஸ்லா கார் விற்பனை குறைந்த மாதிரி நம்ம ஏமாற்றிய அரசியல்வாதிகளுக்கு அவங்களுடைய வாக்குகளுடைய சதவீதம், ஓட்டுகளுடைய சதவீதம் அப்படியே குறையுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த அரசியல்வாதியும் திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டியது நாம தானே. செய்வோமா? இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.